அன்பிற்குரியவர்களே, மறுபடியும் ஒண்டர்ஸ் ஆஃப் டிஎன்ஏவுடைய 3வது பகுதி. முதல்ல பேசியிருக்கும்போது கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, அதனால் அடுத்ததில் நான் பேசுகிறேன். அந்த கண்டினியூட்டியிலே வச்சுக்கோங்க. 3வது பகுதினா எங்கே இணைச்சாலும் உங்களுக்கு வந்துக்கிறோம். அந்த மரபணு திறன்களுடைய பொதிந்து இருக்கிறது. அதைத்தான் நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஆற்றலினுடைய 5-6 வளர்ச்சிகளில் சொல்லும்போது தான் எவல்யூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் முதல் கண்டுபிடிச்சிடுறோம்ல, அந்த கண்டுபிடிச்சதை எப்படி வளர்க்கிறதுக்கு அது எத்தனை துறைகள்லையும் வச்சுருக்குங்க. அது சம்பந்தமான எல்லாத்தையும் அறிவை தேடுவோம், மெட்டீரியல் தேடுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேடுவோம், அதுக்குரிய எல்லா விஷயமும் தேடத் தொடங்குறோம்ல. அப்போ தான் we are evaluating அல்லது எவல்யூஷன் முதல்லே வச்சுக்கோங்க. எவாலுவேட்டிங்கிறது 2வது தான். எவல்யூட்டிங் அதை பரிணாமப்படுத்துகிறோம். அந்த பரிணாமத்தினுடைய முதல் நிலை எவல்யூஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். அது வளர 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 அதிலிருந்து சில முனைப்புக்கள் தூண்டல்கள் ஏற்படும். தட் இஸ் தி எலிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் இதில் இணைச்சிக்கிறேன். தென் அது சம்பந்தமாக வளர்க்க தொடங்கிடுவோம். பயிற்சியாலும் ப்ராக்டிஸ் கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் கமிட்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் தட் வில் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் என்ரிச்மெண்ட், அதில் நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கு அடுத்து என்லைட்டன்மெண்ட்னா அதில் அந்த துறையில் அவர் தான் அப்படின்னு சொல்கிறது மாதிரியெல்லாம் வந்துடும். அந்த துறையில் அவர் நிறைவாயிருக்க மாட்டார். மறுபடியும் அவரை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். என்லைட்டன்மெண்ட்ன்றது நம்மளுடைய இந்த லிட்ரல் டேர்ம்காக சொல்கிறோம். எவனொருவன் இறப்பு வரை தன்னுடைய மரபணு திறனின் நேர்மையான தூண்டலுக்குள் ஆளுமைப்பட்டு அதில் அவனுடைய கிடைக்கிறதையெல்லாம் அவனுடைய ஆற்றலின் தொடக்கம் கூட்டம் உலகத்திலே அவரை அடிச்சுக்கிற ஆள் இல்லைன்னு சொல்கிறது வரைக்கும் அவன் வந்தாலும் அவன் அதில் நிறைவே இல்லாமல் இருக்கிறதான். அந்த நிறைவு என்ற விஷயம் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. நிறைவு என்பது நம்மளை போதும்னு நினைப்போம், கிடையாது. இறப்பு வரை நிறைவில்லாத ஒரு நிலை உருவாக்கிக்கிட்டவங்க தான், அதை வெளியிட்டவங்க தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள். இன்றைக்கு வரைக்கும் 3 காலத்திலும் இருக்கக்கூடிய கான்செப்ட் அது என்னான்னு பார்த்துங்க. வேதாந்தமாக இருக்கட்டும், இவர்கள் சொல்லுகின்ற கான்செப்டில் அது கிடையவே கிடையாது. சுவாமி விவேகானந்தரை 100% யாரொருவர் முழுமையாக படித்து உணர்ந்து விட்டால், இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது எதுவுமே இல்லை. அவரை பயன்படுத்தி மட்டும் அவரை தொடர்ந்து பேசிட்டோம்னா, இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, மதம் என்பதும் அது என்பதும் பாசிசம் என்பதும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரி, அப்போ என்ன அர்த்தம்? அந்த மரபணு திறனுடைய என்லைட்டன்மெண்ட் ஆகி அவன் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போவும் ஒரு டியூனிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை எப்படி தெரியலாம்னு சொல்லுவீங்க? தூண்டுதல் எப்படி சார்? நான் எளிமையாக சொல்லுவேன். தூண்டுதல் ஒரு முறை, தூண்டுதலுக்குள்ளே நீங்கள் டியூனிங் ஆகி கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது சம்பந்தமான இயங்கி நீங்கள் செயல்பட்டு அதை கலெக்ட் பண்ணி பேசி, எழுத்தாளனா எழுதி வச்சுங்க, டான்ஸர்னா ஆடி, அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எவ்வளவு நேரம் அவர் ஆடினாலும், எவ்வளவு நேரம் பாடினாலும், எவ்வளவு நேரம் பேசினாலும், எவ்வளவு நேரம் எழுதினாலும், எழுதி முடிக்கிறது வரை இந்த உலகம் அத்தனையும், இந்த டைம் சொல்கிறோம்ல, எல்லாத்தையும் காலம் நேரம் எல்லாம் மறந்து இருக்கிற நிலையை நீங்கள் when you are sensing it, that is the real ஒருமைப்பாடு. சுவாமி விவேகானந்தர் சொன்னது.
அந்த ஒருமைப்பாட்டை நீங்கள் உருவாக்கி உங்களுக்குள்ளே உணர்றீங்களா? அப்போ தான் நீங்கள் நினைக்கணும், ஏசு இந்த மரபணு திறனில் நான் முதல் நிலையில் இருக்கிறேன், இந்த மரபணு திறனில் நான் 2வது நிலையில் இருக்கிறேன், இந்த மரபணு திறனில் நான் 4வது முறையில் இருக்கிறேன். அதில் நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நான் வேர்ட் ஸ்மார்ட், பேச்சு திறனில், எழுத்து திறனில், சிந்தனை திறனில் நான் பிக்சர் ஸ்மார்ட், நான் ஓவிய திறனில், நான் மேத்ஸ் ஸ்மார்ட், கணித திறனில், அது எல்லாமே அடங்கும், கம்ப்யூட்டர் வரைக்கும் அடங்கும். நான் மியூசிக்கல் ஸ்மார்ட், இசைத்திறனில். நான் நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், இயற்கை திறனில். நான் செல்ஃப் ஸ்மார்ட், சுய அலசல் திறனில். நான் பீப்புள் ஸ்மார்ட், இப்படியோ. நான் பாடி ஸ்மார்ட், ஸ்போர்ட்ஸ் அத்தனை அடங்கும். இதை அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி சேர்த்துக்கலாம்னா, இவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிறது தான் உங்களுடைய டிஎன்ஏ. அப்போ நான் முதலிலே சொன்னேன், நீங்கள் உங்களை தூண்டுகிறது எதுவோ, தொடர்ந்து தூண்டுகிறது எதுவோ, எதுவும் மற்றும் தூண்டுகிறது எதுவோ, உங்கள் அறிவை கடந்து என்ன இப்படி நம்மளை இதுக்குள்ளே இழுக்குதே, இந்த நேரத்தில் சாப்பிட்றது கூட வழி இல்லையே, அதுக்கு தான் பாரதியாரை சொன்னேன். செக்கெழுத்த செம்மலை சொல்கிறோம் நம்ம. இவங்களாம் எப்படி பழையவங்களே எடுத்துங்க, பழைய ஒருத்தரும் புதுசாக இப்போ இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அது எந்த துறையாக இருந்தாலும் தூண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த தூண்டுகிறத கண்டுபிடிச்சி, அந்த தூண்டுகிறது முதல் நிலை எது, 2வது நிலை கண்டுபிடிச்சி, அந்த முதல் நிலைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம்னு நேர நிர்வாகத்தை கண்டுபிடிச்சி, அதுக்குள்ளே உங்களுடைய ஃபுட்டு உணவு நிர்வாகத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் இயங்க தொடங்கும் போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கும். அப்படி எல்லாத்தையும் மறப்பீங்க. நேரம் போயிடும், காலம் போயிடும், பணம் வராது, பொருள் வராது அப்படின்னு ஆரம்பத்தில் எல்லாம் இருக்கும். அந்த இடம்தான் டியூனிங் அண்ட் ப்ரூனிங். டியூனிங்னால் என்ன வச்சு நீங்கள் இதெல்லாம் வச்சு ஊசியெல்லாம் போடுறதில்ல. அதில் தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள செல்ஃபாலஜி மூலம் உங்களால் நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். சுவாமி விவேகானந்தர் சொன்னது எப்படி பொய்யா இருக்க முடியும்? யூ கேன் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினின்னு சொன்னார். உன் தலையெழுத்தை நீ தான் நிர்ணயிக்கும்னா, உன் தலையெழுத்துன்றது எது? இந்த உலகத்தில் பிறந்து முடிக்கிறது வரைக்கும் இந்த உலகத்தில் நீ என்னவாக ஆகிறாய், ஆகப் போகிறாய், ஆகணும் என்பதையெல்லாம் உள்ளிருக்க ஒரு விஷயமாகிய, அதை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, ஆத்மான்னு வச்சுக்கோங்க, சோல்னு வச்சுக்கோங்க, ஒன்று செய்யுது இல்லையா? இப்போ நீங்கள் உதாரணம், நான் இந்த மாதிரி டியூன் பண்ணுறேன், இதில் ஃபுல்லாக இறங்குறேன், ஏன் என்னை இழுத்துக்கிட்டு போகுது, எது இழுக்க வைக்குது, எது தள்ளுதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ எப்படி உருவாச்சு? அடுத்து போங்க. அந்த டிஎன்ஏயும் தூண்டுறதே ஒன்று, அது எது? அங்கே தான் நீங்கள் மெய்ஞானத்தையும் உணர்ந்து விஞ்ஞானத்தையும், அங்கிடத்தை தான் நீங்கள் உங்களுடைய கர்மயோகத்தில் நீங்கள் நுழையிறீங்க, செயல்படுறீங்க. அதில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறது விஞ்ஞானத்துக்கே போகாதீங்க, உங்களுடைய கர்மயோகத்தில் நுழைஞ்சு செயல்படுறீங்க. கர்மயோகம்னா உங்களுடைய டிஎன்ஏ படி. அதற்கு பிறகு உங்களுக்கு எதுடா இது தூண்டுது அப்படின்னு சொல்லி மூலம் பார்க்கும்போது சம்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட அறிவோடு கூடிய விஞ்ஞான அறிவு கொஞ்சம் வரும். ஓ, இதுதான் காரணமாண்டு. அங்கே தான் நீங்கள் கர்மயோகத்தில் நுழைஞ்சிட்டு ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் அத்தனையும் கலந்த, விஞ்ஞானமும் கலந்த ஒரு விஷயத்தை உள்ள ஃபீல் பண்ணுறீங்க. அதற்கு பிறகு கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க. ராஜயோகம். ராஜயோகம்னா ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உலகம் பூரா உங்களுக்குள்ளே வந்துடும் ஒன்னஸ். நீங்கள் உலகத்துக்குள்ளே பூரா ஒன்றி போயிடுவீங்க. ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு நன்றென பிடித்து கொண்டு வென்று விடுவது நன்றுன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும். அங்கே தான் நீங்கள்
ஒருமைப்பாடினுடைய மெய்ஞான ஒருமைப்பாடு இந்த கர்மயுகத்தினுடைய கர்மயுக வெளி ஒருமைப்பாடுகளையும் கண்டுபிடிச்சிட்டு ஒன்னஸ்னஸ் அங்கே பாருங்கள், எல்லா உயிரினத்திலையும் ஒன்னஸ்னஸ் ஆகும், எல்லா செயல்களிலையும் ஒன்னஸ்னஸ் ஆகும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணி செயல்லையும் ஒன்னஸ்னஸ் ஆகும். வேற ஒன்றும் இல்லை, காற்று நம்ம சுவாசிக்கிறோமே, காற்றும் நம்மளும் ஒன்று தான், காற்று இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. உணவை அப்படி ஒவ்வொன்றுக்குள்ளே போகும். இந்த உயிரினங்கள், இந்த பூமி, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் தானாகவே பயணம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, தேர் யூ பிகம் நத்திங்னஸ். அங்கே தான் நீங்கள் ஆவீங்க. நான் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் கலந்ததோட இந்த உலகத்திற்கு டிஎன்ஏயும் கலந்து பேசுகிறேன். அப்போ தான் நீங்கள் புரிய முடியும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல எல்லாமே இல்லாமல் போயிடும். இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல, ஃபால்ஸ் ஈகோ, ஆணவம், அவசரம், அவசியம், அனாவசியம் எல்லாம் குறையும் தான் சொல்கிறேன். அந்த குறையும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அவங்க மௌனி ஆயிடுவாங்க. நம்மளுடைய விஞ்ஞானிகளும் மௌனியானவங்க இருக்காங்க, மெய்ஞானிகளும். நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மௌனி ஆகும். அந்த மௌனம் வரும்போதே இட் ஸ்டார்ட்ஸ் யுவர் விட்னஸிங். ஏன்னா ஒன்னஸ்னஸில் வந்துடுறாங்கல்ல. இப்போ நான் சொல்லும்போதே கொஞ்சம் மெய்ஞானத்தையும் கொஞ்சம் கேட்ச் பண்ணிங்க. ஒன்னஸ்னஸில் வந்துடுறாங்க. அவர் நம்மளை பற்றி கேவலப்படுத்துறது, அதாவது தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் இப்போ இருக்க அரசியல்வாதிகள் போடுறதில்ல. இப்போ அரசியல்வாதிகள் பண்ணுறது, ஆன்மீகவாதிகள் எல்லாம் நேரடியாக படம் பிடிச்சி அணுவாக காமிக்கிறான். அவனுடைய தனி மனித ஒழுக்கத்தை காமிக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை காமிக்கிறான், அவனுடைய பின்னால் இருக்க எண்ணத்தை காமிக்கிறான். இவன் காசுக்காக கத்துறான், இவன் பணத்துக்காக கத்துறான், இவன் பொருளுக்காக கத்துறான், இவன் கொள்ளையடிக்க கத்துறான், இவன் தன்னுடைய தவறுகளையெல்லாம் மறைக்க கத்துறான்னு சொல்கிற தூற்றலும் சொல்ல. உண்மையிலேயே ஒரு மனிதனை, ஷேக்ஸ்பியரை தூற்றுனாங்க, கலிலியை தூற்றுனாங்க. பூமி உருண்டையானதுன்னா இல்லைன்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது. சாக்ரடீஸை இளைஞனை என்னமோ பண்ணிவிட்டான்றாங்க. அது அவர்களுடைய அறியாமையில் வந்தது. இப்போ இருக்க விஷயத்தை போட்டுறாதீங்க இந்த வார்த்தைக்கு. ஆனால் நமக்கு என்ன வரும்னா, எல்லாத்தோடையும் ஒன்னஸ்னஸ் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இன்னொன்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் வரும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய டிஎன்ஏயில் நீங்கள் 100% குழந்தைகளுக்கு 17 வயதிற்குள், எந்த வயது 3 வயதுன்னு தொடங்கிறணும், 17 வயதெல்லாம் தொடங்கக்கூடாது. 3 வயதில் 2 வயதில் தொடங்கி சைல்டு ப்ராடிஜினா இன்னும் எக்ஸ்ட்ரீம். ஒவ்வொரு நாளும் தட் இஸ் தேர் ஸ்கில் டெவலப்மெண்ட். சும்மா கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் வராது. ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 8 மணி நேரம் வகுப்பு ஸ்கூலில் 6-7 மணி நேரத்தில் 5.5 மணி நேரத்தை ஓக்கிட்டு இதுக்கு ஒரு காமன் நேரம் ஸ்கில்லாம் கிடையாது. இது சைமல்டேனியஸில் உயிர் மாதிரி நீங்கள் வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் போது தான் அது வளர்ந்தவங்க. இப்போ பல துறைகளில் துறை போகிய திறமை உள்ளவர்களாக இருப்பீங்கள்ல, அதற்குரிய கம்ப்ளீட்டாக நீங்கள் சிஸ்டம் பண்ணணும். அது ஏற்படும் போது நீங்கள் தடுமாறிடக்கூடாது. அந்த தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலையில் அந்த டிஎன்ஏயை வளர்க்க அந்த டியூனிங் ஆக ப்ரூனிங் ஆக நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துடணும். அதை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறத ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவர்டா மெமரி பிடிபடும். இவ்வளவு தூரம் நமக்கு போயிருக்குன்னு. அது உங்களுடைய த அக்குமுலேஷன் ஆஃப் யுவர் பொட்டன்ஷியல் கலெக்ஷன், அக்குமுலேஷன் ஆஃப் தி பொட்டன்ஷியல்ஸுக்குரிய ரிலேட்டட் திங்ஸ்லாம் கலெக்ஷன் தெரியும். இதை ஒன்று கேட்டால், சார் இந்த மெட்டீரியலை சுவிட்ச் பண்ணிடலாம்ல சார், இந்த ஷாட்டை டென்னிஸில் அடித்தோம்னா இப்படி கொஞ்சம் ஃபயர் பண்ணிடலாம் சார். அதெல்லாம் உங்களுடைய அந்த டென்னிஸ் என்ற உள்ளே இருக்க மரபணுத்திறன்லேருந்து இங்கே வளர்த்தது. இதை பூரா உள்வாங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், அந்த அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். எது வந்தாலும் ஒரு சுகம் வந்துச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு இதில் ஜெயித்த உடனே அப்படியே சுகமாகி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அலைகிறதெல்லாம் கிடையாது. உனக்கு நிறைவே வரக்கூடாது.
சாவு தானாக நடக்கிற விஷயம். இது கூட இது வந்து தத்துவம்லாம் கிடையாது. நான் பட்ட அனுபவங்களைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு பண்ணுறேன். எனக்கு இருக்க காலையிலேருந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். உடனே உலகத்தை காப்பாற்ற நான் வரலை. பட் அனுபவங்களை பதிஞ்சு வைக்கணுமே. இப்படி ஒருத்தர் வந்து கண்டுபிடிக்கலைன்னா, இப்படி ஒரு இன்டர்நெட்டுன்னு வந்திருக்கலைன்னா, இப்படி ஒரு யூடியூப் வந்திருக்கலைன்னா யார்கிட்ட சொல்கிறது? அதை பதிஞ்சு வைக்கிறேன். அப்போ பதிஞ்சு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பதிந்து வைத்தலுக்கும் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் வந்தது. ஆமாம், இந்த பூமிக்குள்ளே நீங்கள் என்ன வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல, போகிறீங்கல்ல. சும்மா இந்த இப்படி சொல்லிடல, என்ன கொண்டு வந்தாய் அதெல்லாம் இல்லை. அதை பூரா செய்வதற்காக அனுப்பப்பட்டாய். நான் சொல்கிறது வந்து சொத்து சுகம் மட்டும் இல்லை, நீ கற்ற அறிவு போற்ற எத்தனையாக இருந்தாலும் இந்த பூமிக்கு கொடுத்துட்டு வீணாக நீ ஃப்ரீயாக போகிறதுக்காகத்தான் வந்தது என்பதை எப்போ மனசில் ஏற்றுறியோ அப்போ நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. பாருங்கள், டிஎன்ஏ சொல்லும்போது இந்த விஞ்ஞானத்தையும் சொல்கிறேன். இது அப்படி என்ன அர்த்தம்? இப்போ வாங்க மறுபடியும் ஒரு இதுக்கு அவ்வளவையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. சேர்த்து வச்ச பிறகு அது ஸ்பார்க் ஆகணும். that must become a happening thoughts. When you are receiving, learning, observation without predomination, all the materials from the outer side goes and enter through the sense organs. From that enters into the neurons. From that enters into cell body of the neurons. From that it enters into the DNA of the concerned neurons. Then it has its own circulations. It has its own self-circulations. Then you leave it that. You don't touch it. If you are touching again and again, it will be dislocated. Then you leave it that and you just wait without anything. You will get a spark. That spark I got it, that I express through this one. இவ்வளோதான். இதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. இது யாராச்சும் கேட்குறாங்க, படிக்கிறாங்க, இதில் உடனே முன்னேறும், அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. வாட் ஐ ஃபெல்ட், வாட் ஐ சென்ஸ், வாட் ஐ காட் அ happening thoughts. Happening thoughts means it's a sparking thought. You cannot enter into that. You cannot compare with any that. You cannot compare with compromise. You should not compare. You should not compromise. Suppose if you are not able to get spark, nothing. You just leave it. Then you wait. Then it will spark. ஒரு இடத்துல நடக்கும். Then only you can understand who are you. நான் யார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த நான் யார், who am I, வெறும் ஆன்மாவை அறிதல் மட்டுமல்ல, ஆன்மாவை அறிந்தால் அனைத்து முடிந்ததா. நீங்கள் குகையில் உட்காந்துருக்கலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம், திருவண்ணாமலைக்கு போகலாம், ஒரு குரூப் வந்து கும்பிடுவாங்க, நீங்கள் கையை நீட்டுவீங்க, அவங்களுக்கு நடந்துருச்சுன்றாங்க. இது ஒரு பின்னால் வர்ற இந்த விஷயத்தை அதெல்லாம் யாருக்கு நடத்துகிறதே இல்லை. கரெக்டாக சொல்லப்போனால் அவனுடைய எண்ணம் போல் தான் அவனுக்கு நடக்கும். கரெக்டாக சொல்லப்போனால் அவன் எண்ணம் போல் நடக்கும், எண்ணத்தின் அவன் இயங்கியதை போல் நடக்கும், அவன் செய்ததுக்குத்தான் நடக்கும். அவனுக்கு வேணுமா தெரியாது, 10 வயசில் செஞ்சது, 20 வயசில் செஞ்சது, அதுதான் டிட் ஃபார் டாட். அதை புரிஞ்சிட்டாலே நியூட்டன்ஸ் லாவை புரிஞ்சிருவீங்க. நியூட்டன்ஸ் லாவை புரிஞ்சிட்டா எல்லாம் இது நான் பல தடவை சாமிஜி சொல்கிறாங்க. எல்லா துன்பலுக்கும் காரணம் ஆசைன்றது இல்லை, நீ தான், நான் தான். எனக்கு ஏற்பட்டிருக்க இப்போ தொல்லைகள்லாம் நான் சொல்கிறேன்ல, ஊட இதெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு, யார் வேஸ் கிவன், யார் கொடுத்தது? கிராமத்தில் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு அங்கே ஏதாச்சும் விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துருக்கலாமே. சொல்கிற விஷயத்துக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த டிஎன்ஏயை கேட்ச் பண்ணிக்கங்க, அதை ப்ரூனிங் கேட்ச் பண்ணிக்கங்க, அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் தயார் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை செய்யும் போதெல்லாம் அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனில் இருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் செயல் தொடங்கும் போது எதுவும் மட்டும் செயல்பட்டுருங்க.
இது இயற்கை கொடுத்தது, இறைவன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த கடவுள்கிட்ட கேட்குற வேலையை விட்டுருங்க. இறைவா நான் என்ன செய்த நீ ஒன்றும் செய்யலை, அதனால தான் மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொரு நொடியும் உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் உனக்காக அது அப்படியே உயிரை பணைய வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உன் கண்ணிலிருந்து, காதிலிருந்து, பொறிகளிலிருந்து, புலன்களிலிருந்து, உள்ளுறுப்புக்கு அத்தனையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது தான் உயிரோடு இருக்கிறதுக்கு. அதுக்குள்ளே உயிரை வைத்து எல்லாம் கொடுத்த பிறகு கடவுள்கிட்ட நீ கலெக்ஷன் போடுற, டிமாண்ட் போடுற, கான்ட்ராக்ட் போடுற. இதெல்லாம் என்ன விஷயம் பார்த்துக்கங்க. ஆனால் நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க. இப்போ ஏஐன்னு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு என்ன பணம் வேணும் நினச்சி பாருங்க. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு, நினச்சி பாருங்க. அப்போ அது பூரா எப்படி நடந்தது? வேண்டி நடக்கலை, இவர் உள்ளிருந்த டிஎன்ஏ மூலம் நடந்துச்சு. அதனால் கடவுள் இல்லைன்னு பேசுகிறான்னு நினச்சிக்கிறாதீங்க. ஒரே ஒரு சக்தி. அவர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது கூட உங்கள் பிரியம். அதெல்லாம் அவர் விரும்புகிறதே இல்லை. அவர் கொடுக்க மட்டும் தெரிஞ்சவர்னு தெரிஞ்சுக்க. உனக்கு கொடுத்ததை நீ வீணாக்கிட்டு மறுபடியும் அவரை நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன வேண்டிக்கிட்டு இருக்க? உன்னுடைய அறியாமையில் வேண்டுற, உன்னுடைய புரியாமையில் வேண்டுற, உன்னுடைய மூட நம்பிக்கையில் வேண்டுற. உடனே சொன்ன உடனே சார் அப்போ கடவுளை கும்பிடுங்க. அப்படி கும்பிட்டு நடத்திக்கங்க. அது 100% இறுதி உண்மை இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஸோ மறுபடியும் டிஎன்ஏ மூலம் வர்றேன், மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.